குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் குட் மார்னிங். வாங்க சார். என்ன ப்ராப்ளம்? மிஸ் புள்ள இந்த தடவை மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கிறா, என்னன்னு தெரியல. ஏன் சார் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்கலையா ஏன் மார்க் கம்மியாயிடுச்சுன்ட்டு? ஏன் வீட்டில் சரியாக படிக்கலையா, இல்லை நீங்கள் சரியாக படிக்க வைக்கலையா? ஏங்க மிஸ், இங்கே ஏதாவது கற்றுக்கிட்டா தான் வீட்டுக்கு வந்தால் அதை வச்சு ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வைக்கலாம். இங்கேருந்தே எதுவுமே கற்றுக்காம தான் வரா. அப்போனா என்ன, நாங்கள் பாடம் சரியாக நடத்துறதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் ஏங்க தூக்கம் வர மாதிரி பாடம் நடத்துறீங்க? பிள்ளைங்க தூங்கி வழிகிற மாதிரி பாடம் நடத்தினா அப்புறம் எங்கெங்க பிள்ளைங்களுக்கு புரியும்? ஓஹோ, அப்போ நான் தூக்கம் வர மாதிரி பாடம் நடத்துகிறேன். இருக்கிற மற்ற பிள்ளைங்களாம் பிள்ளைங்க இல்லை, உங்கள் பிள்ளைக்கு தான் நான் தொட்டியில் போட்டு தாளாட்டுற மாதிரி பாடம் நடத்துகிறேன். என்ன செல்வி, உங்கள் அப்பா சொல்கிறத பார்த்தா ஒரு நாள் கூட நீ கிளாஸ் கவனிக்கல, நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகிற போல இருக்கு. சாரி மிஸ், நீங்கள் நடத்துகிற பாடத்தை நான் கவனிக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் என்னால் தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நானும் அந்த தண்ணியை எடுத்து எடுத்து கண்ணில் போடுவேன் மிஸ். அந்த எரிச்சலுக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் இருக்கும், அப்புறம் நல்லா தூக்கம் வந்துடும் மிஸ். சாரிங்க மிஸ், இனிமேட்டு நான் தூங்க மாட்டேன். இனிமேட்டு நான் பாடம் நடத்தும் போது நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு, அப்போ தான் உனக்கு பயத்திலே தூக்கம் வராமல் இருக்கும். ஓகே மிஸ். என்ன இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா இல்லையா? சாரி மிஸ், நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கே பண்ணல. எப்படியும் அப்பா வராரு பார்த்து பாருன்னு நினச்சி தைரியத்தில் வந்துட்டேன் மிஸ். நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினச்சேன் மிஸ், ஆனால் கேட்டுட்டீங்க மிஸ். இனிமேட்டு ஹோம்ஒர்க்கும் கரெக்டாக பண்ணிடுறேன் மிஸ். இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, சரி அழுகாத. இனிமேட்டு ப்ராப்பராக இரு, ஓகேவா? நல்லா படிச்சின்னா உனக்கு தாம்மா நல்லது, அதுக்கு தான் சொல்கிறேன். தேங்க்யூ மிஸ், இனிமேட்டு நான் ப்ராப்பராக இருப்பேன் மிஸ். வெரி குட். ஓகே செல்வி, நீ போய் உட்காரு. மேடம், நான் பேசுனது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம். என்னமோ பாப்பா கம்மி மார்க் எடுத்துட்டாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். நோ சார், நான் தப்பாலாம் எடுத்துக்கல. ஆனால் எல்லா பிள்ளையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது, சரியா? அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தையால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிக்கட்டும். குழந்தைய டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆனால் சொல்லிக் கொடுங்க, புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவளுக்கு கஷ்டமாக இருந்தால் ஈஸியாக எப்படி சொல்லித் தரலாமோ அப்படி பார்க்கலாம். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளை நான் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம்.